ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வெதர் இருந்துச்சு லாஸ்ட் வீக். அப்போது நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ஸ்ப்ரிங் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பூவெலாம் வந்து மரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற மரத்தில் எப்படியெல்லாம் பூ வந்திருக்குன்றது வந்து நான் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மூவிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். 2 வருஷம் கழித்து நாங்கள் வந்து ஒரு தியேட்டர் போய் மூவி பார்க்குறோம். ஆர்ஆர்ஆர் மூவிக்கு தான் போயிருந்தோம். அந்த மூவிக்கு போன கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் நான் இதை எடுத்தேன். பூ வர்றதுக்கு முன்னாடி வந்து மரம் இப்படி தான் இருக்கும். இந்த குச்சிக்கு முன்னாடி வந்து அந்த மொட்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2-3 மரத்தில் வந்து பூ பூத்துருச்சு. இது வந்து பூக்கிறதுக்கு ஸ்டார்டிங்காக இருக்கிற மரத்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூ பூத்ததையுமே வந்து காட்டுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு மான் வந்துட்டு போன தடயம். மோஸ்ட்லி நைட்டு வந்து எல்லா நாளுமே மான் வரும். இது வந்து பக்கத்து வீட்டில், அதாவது பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க மரத்தில் வந்து பூ பூத்துருச்சு. அதோட பூ தான் அது. இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருந்தனால உங்களுக்கு அந்த கிளியராக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தில் அப்படியே பூ வர ஆரம்பிச்சிருச்சு. அழகாக இருக்கும் அந்த பூவெல்லாம் வர்றது பார்க்கவே வந்து வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வர்றது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தை வந்து பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம். ஏற்கனவே மரம் வெட்டின வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அந்த மரம் வெட்டிட்டு போனதுக்கப்புறம் மிச்ச வேலைகள் இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தாங்க. அந்த மரத்தால் பிரான்ச்சஸ்லாம் வந்து அவங்க கிளியர் பண்ணப்போ கீழே வந்து மொட்டோட விழுந்திருந்த அந்த மொட்டு, அந்த பூ, அதெல்லாம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அந்த மரத்தில் இருக்கிற பூலாம் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஒரு சில இதெல்லாம் மொட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பூ மலர்ந்துருந்துச்சு. அது பிரான்ச்சஸ் வெட்டினனால எனக்கு அது ஈஸியாக எடுத்து காட்ட முடிஞ்சது. இல்லைன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்காது. இப்படி தான் இருக்கும் ஸ்ப்ரிங்கில் வந்து பூ பூக்கிறது. இந்த மரங்கள்லாம் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த வீடு இருக்கிற ஏரியா வந்து காடாக இருந்ததை வந்து அழிச்சிட்டு கட்டினது. ஸோ காடு இருக்கும்போது அந்த மரங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான இடத்த மட்டும் அவங்க கிளியர் பண்ணிவிட்டு மற்ற மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பூலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட்டி குட்டியாக நல்லா விரிஞ்ச பூலாம் பார்க்க நல்லா இருந்தது, அந்த கலருமே பார்க்குறதுக்கு. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம். இது வந்து ரெட் கலரில் இருக்கும் நல்லாவே பூ வந்து. அது அந்த ஸ்டார்டிங்கில் இந்த பிரான்ச் வந்து கிட்டக்க தான் இருந்துச்சு. அதனால அப்படியே கிட்டக்க தெரிகிற மாதிரி கொஞ்சம் எடுத்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் காட்டினது மொட்டு. இது வந்து மலர்ந்தோடனே வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதிலேருந்து வந்து நமக்கு இலை வரும். ஸோ ஸ்ப்ரிங்லையும் பார்க்க நல்லாயிருக்கும், சம்மர்லையும் நல்ல இலையோடு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபால்லையும் கலர் நல்லாயிருக்கும் சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாமே. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து மழை நல்லா பெஞ்சுது. ஸ்ப்ரிங்னால இங்கே கொஞ்சம் மழை, ரெய்னி சீசனாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னா வெதர் வந்து நமக்கு ஊட்டியில் வந்து குளிர்காலம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு ஸ்ப்ரிங்கு. ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஈகன் ஸ்கூல் போயிட்டான். லோகன் வந்து மழைனாலே ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வெளியில் இருக்கிறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். என்ன பார்க்குற என்ன பார்க்குற? சரி வா உள்ள போகலாம். நானும் லோகனும் இந்த மழையை நல்லா ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். எங்களுக்கு லன்ச் டைமே வந்துருச்சு. மழைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நல்லா சூடாக பொரித்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ ரெய்னி சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபுட்டை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ரெசிபி ஷேர் பண்ணல, ஜஸ்ட் ஐடியா தான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் லெமன் ரசம், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சிட்ருக்கேன். ரெசிபி நான் போடலை, பட் ஆனால் இந்த காம்போவோட ஐடியா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து என்னைக்காவது நமக்கு வந்து மழை பெய்யும்போது சூடாக சாப்பிடணுன்னு இருக்கும், ஆனால் சிம்பிளாக வந்து செய்யணுன்னு இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் மெனு வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நமக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதான் அன்னைக்கு எங்களுக்கு லன்ச் மெனு. அப்படியா, நல்லா இருக்கு புது செப்பல். சரி லோகன்மா, எங்க ரெடி ஆயிட்டா? எங்க போறோம்? அதான் எங்க போறோம்? வெளியில தான் மூவி பார்க்க போறோம். பட பேர் என்ன தெரியுமா? ஆர் ஆர் ஆர்
சொல்லு. ஆர் 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 3 ஆர். 3 ஆரமா. ரெடியா? இது ஈகன் வந்து 5 வயசுல போட்ட ஸ்வெட்டர். அது அது நான் சட்ட போட்டது. உனக்கு என்ன 5 வயசே ஆளே? பாரு சின்ன இருக்குது. பெருசா இருக்கு. சின்ன இருக்குது. சில்லுன்னு இருக்கா? சின்னதா இருக்கா? ஆமா. பெருசா தான் இருக்கு உனக்கு. பெருசா இல்ல. சரி சாப்பிட்டு போலாம். சாப்பிட்டு போலாம். போய் உட்காரு. பெருசா இருக்கு. லோகன் சாப்பிட்டு போலாம். ஓகே. ஸோ படத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து எங்களுக்கு டின்னர் டைம் வந்துடும். ஸோ அதனால் டின்னர் முடிச்சுட்டு எங்களுக்கு படம் வந்து 9:30க்கு தான். அதனால் வந்து நான் டின்னர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா ரைஸ் இல்லாமல் நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இப்போ ப்ரானை வந்து ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சும்மா கார்லிக் பவுடர், சால்ட்டு, பெப்பர், அதுக்கப்புறம் வந்து பட்டர் இதை மட்டும் போட்டு இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா செலரி ஸ்டிக்ஸோட இலை இருந்துச்சு. ஸோ அதை வந்து போட்டுட்டு அது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கொஞ்சம் சிக்கன் பால்ஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் லைட்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸு, செலரி ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் அன்றைக்கி டின்னர் சாப்பிட்டோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ரெடிமேடாக நிறைய ட்ரெஸ்ஸிங், டிப் எல்லாமே கிடைக்கும். அது வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெனு, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு நைட் வந்து ரைஸ் இல்லாமையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரியும் சம்டைம்ஸ் வந்து சாப்பிடுவோம். அதுதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரைஸ் சாப்பிட வேணான்னு என்னைக்காவது நினைக்கும்போது, நமக்கு இட்லி தோசையும் வேணான்னு நினைக்கும்போது வெஜிடேரியனாக இருந்தால் இதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இங்கே வந்து ஆக்சுவலாக என்னோடய பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி சீ ஃபுட்டை ரொம்ப பிடிக்கும். அதனால் ப்ரான், ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவேன் நான். பசங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ படத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக்காக வேற இருந்துச்சு. நிறைய கார்லாம் வந்துட்டு இருந்தது. அதுதான் வந்து இது. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க படத்துக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு $15 ஒரு ஆளுக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே போனோம் நாங்கள். இந்த படம் பார்க்கணுன்னு எங்களோட வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஈகன் தான். ட்ரைலர் பார்த்ததுலேருந்தே இந்த படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான். தேட்டர் வரப்போகுது, 1 நிமிஷம் தான் இருக்குது தேட்டர் வர்றதுக்கு. எங்களுக்கு வந்துருச்சு. இங்கே இருக்கிற தேட்டர் வந்து ரீகல் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேட்டருக்கு தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் இந்த தேட்டருக்கு. நிறைய தமிழ் படம் வந்து நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம் இந்த தேட்டரில். ஒரு 2-3 தேட்டரில் பார்த்துருக்கோம். இதுவும் ஒரு தேட்டர், தமிழ் படம் வர தேட்டர். ஸோ ரொம்ப ஈகன் வந்து காலையிலேயே வந்து அந்த 1 வீக்காக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆர்ஆர் டேட் எப்போன்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அன்றைக்கி மார்னிங் கூட சொல்லிட்டு போனால் இன்றைக்கி வந்து ஆர்ஆர்ஆர் ரிலீஸ் அப்படின்ட்டு. ஸோ அவன் ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அப்பா சர்ப்ரைஸாக வந்து டிக்கெட் எடுத்து வச்சுருந்தாங்க. அவன் ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு டைமு ரொம்ப வெயிட் பண்ணி போன மூவி இது தான். அதே மாதிரி லோகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி இது தான் விவரம் தெரிஞ்சு. ஏன்னா 2 வருஷமாக ஆச்சு, நாங்கள் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு தியேட்டர் போய். லோகனுக்கும் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மூவி. ஈகன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்த படம். எனக்கும் இந்த டேரக்டரை ரொம்ப பிடிக்கும். ஸோ உள்ளே வந்து நம்ம டிக்கெட் நம்ம ஃபோனில் புக் பண்ணியிருக்கதை காட்டிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதுதான். நமக்கு எந்த இது ரூம்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்க வேண்டியதுதான். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஈகன், லோகன்லாம் வந்து உட்காந்துருக்கிறத எடுத்தேன். நான் முக்கியமாக லோகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி அதனால எடுத்தேன். அவன் ஒரு பாதி படம் வரைக்கும் அமைதியாக இருந்தால் அப்புறம் தூக்கம் வந்துருச்சு. படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈகன் படம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுல. எவ்வளோ ஹைப் இருந்துச்சோ அந்த அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டும் செம்மையாக இருந்துச்சு படத்தில். இந்த பாட்டை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
தியேட்டர் போய் படம் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்டை நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். படத்துக்கு மெயின் ப்ளஸ்ஸே வந்து சவுண்ட் எஃபெக்ட்டு. ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்ல எஃபோர்ட் போட்டு நல்ல ஒரு மூவியை நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு ஓவராலாக படம். நாங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஐஸ் ரெயின் பெஞ்சிட்ருக்கு. இந்த வீக் ஃபுல்லாகவே மாறி மாறி வெதர் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஸ்னோ வேறு போட்டிருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது லைட்டாக ஸ்னோவும் இருந்தது. ஸோ இதோட இந்த விலாக் முடியுது.